ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான வறுத்த முந்திரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகினதும் அதில் 1/2 கிலோ அளவுக்கு முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கலர் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுன்ட்டுலாம் இதுக்கு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதுமானது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா தான் அந்த மாதிரி கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். சிம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு. இன்னுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த முந்திரி பருப்புகளை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பும் கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூனில் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி கையில் எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஒரே டைமில் மொத்த மிளகாய் தூளும் உப்பும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் 1 டைம் மிளகாய் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் 3 டைம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நமுத்தா மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆறிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இந்த வறுத்த முந்திரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிளகாய் தூளோட கரம் மசாலா தூளும் கொஞ்சம் சேர்க்கறதா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சாட் பவுடரும் சேர்க்கலாம். இல்லாட்டி மிளகுத்தூள் கூட சேர்த்து செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.